கர்த்தருடையதாக இன்றைய வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். கர்த்தருடையதாக இந்த வசனம் பார்க்கும்போது தரித்திரத்துக்கு கொடுத்ததுனால யாருக்குமே குறைச்சல் வராது வேதம் சொல்லுது. ஏன்னா தரித்திரம் கொடுக்குறது கர்த்தருக்கு கொடுக்க வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு கொடுக்காங்க வேலையில அதே அடத்து போட்டிருக்கு. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குவதற்கு அநேக சாபங்கள் வருமா. அநேக சாபங்கள், எத்தனை சாபம்னு சொல்லல, அநேக சாபங்கள். உங்கள்கிட்ட அதிகமான ஒரு ஆசீர்வாதம் பொருளாதார ஒரு விஷயம் எதுவும் இருக்குது. அந்த குறைச்சல் உள்ளவங்களுக்கு நீங்க எதுவுமே கொடுக்காம உங்களுக்காக மாத்திரமே வச்சிருந்தீங்கன்னா அது சாபம். அநேக சாபம் வேணும்னு சொல்லுது. வேலையில் நம்மகிட்ட இருக்கக்கூடியதா நமக்கு போக மீது சில சின்ன சின்ன விஷயங்கள் பெருசா பண்ணாட்டாலும் நம்ம தேவைக்கு வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது கொடுக்குது, வேதியா இருப்பாங்க, சின்ன ஹெல்ப் பண்றதோ நம்ம அநேக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூமியிலும் எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏழைக்கு இறங்கும் கர்த்தருக்கு கடன் கொடுக்க சொல்லுது. அந்த ஏழைகளுக்கோ ஏதோ நம்ம வாழ்கிற காலத்திலே அநேக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வெளியே தெரியாம கஷ்டப்படலாம் எப்படியோ. ஆனா அவங்களுக்கும் நம்மளுடைய இருக்கிறதுல சின்ன ஒரு பாகத்தையாவது கொடுப்போமானால் அநேக சாபத்திலிருந்து வெளியே வரலாம். தேவனும் உங்களுக்கு தாழ்ச்சி இல்லாதபடி ஆஸ்வதிப்பார். தரித்திரம் கொடுக்கறனால தாழ்ச்சி அடைந்தே நீ கிடையவே கிடையாது வேதம் சொல்லுது. வேதத்தின்படி பார்த்தா நீ தரித்திரம் கொடுத்தனால யாருக்குமே தாழ்ச்சி வரவே செய்யாது, குறைவு வரவே செய்யாது. நான் கொடுத்துட்டேன், இந்த தரித்திரம் கொடுத்து எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அப்படிலாம் குறைவே வராது. வேலையில நம்ம அர்ப்பணிப்போம். இனிமே உள்ள காலங்கள்ல சின்ன சின்ன பாகமோ சின்ன பகுதியாவது சிலவங்களை ஏழையை கொடுப்போம். இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும். எல்லா சாபங்களும் இல்லாம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும். பல்லவத்துக்கு ஆயத்தமாகவும் ஆயுதப்படுத்துவோம். அர்ப்பணிப்போம். எனக்கு விஷயம் வராக. ஆமென்.